Praise you, Jesus. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, Père céleste qui nous aime, கோடாவுடு நன்றி சுவாமி. des millions de merci Seigneur. இந்த வருஷம் நாங்கள் முதலாம் தேதி ஜெபம் பண்ணோம். Seigneur, nous avons prié tout d'abord cette année. 12ஆம் மாதம் 25ஆம் தேதி எங்களுடைய ஆலயத்தில் நிறுத்தியிருக்கிறீர் சுவாமி. Seigneur, tu nous as emmenés ce 12e mois, le 25e jour. நான் எதை மறந்தாலும் உம்முடைய ஆலயத்தை மறக்காதபடி எங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கிறீர் சுவாமி. Seigneur, quoi que nous oublions, Seigneur, tu n'as pas fait oublier ton église. உலகத்தில் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கே போற இல்லையப்பா. Seigneur, beaucoup de chrétiens ne vont même pas à l'église. அதுக்கு ஆலயத்துக்கு போகாமல் எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். Ils ne vont pas à l'église et ils font plusieurs autres choses. நாங்க உண்மையா ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். Mais nous sommes des gens qui sont vraiment நாங்க உண்மையா இயேசு எங்க வாழ்க்கையில் அறிந்த ஜனங்கள். Nous sommes des gens qui avons vraiment எங்கள் இயேசு எங்கள் வாழ்க்கையில பிறந்தபடியா தான் இயேசுவின் பிறந்த நாளுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். C'est parce que Jésus est né dans notre vie que nous sommes venus. இந்த உலகமெல்லாம் கோடிக்கணக்கான ஜனங்களுமே துதித்து போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். Des milliards de personnes, Seigneur, sont en train de நாங்களும் இந்த தேசத்தில் உம்மை பாடி போற்ற வந்திருக்கிறோம் ஐயா. Nous aussi nous sommes venus t'adorer et te louer. நாடகங்கள் மூலம், à travers les நடனங்கள் மூலம், à travers les danses, பாடல்கள் மூலம், à travers les chants, வில்லுப்பாட்டுகள் மூலம், à travers les இன்னும் பல நிகழ்ச்சிகள் மூலம் à travers d'autres உங்களை programmes. துதிக்க உயர்த்த வந்திருக்கிறோம் Nous sommes ஆண்டவரே. venus te louer et te l'élever. எல்லா நிகழ்ச்சிகளும் உம்முடைய நாமத்தை பிரதிபலிக்க வேண்டும். Chaque programme, Seigneur, te glorifie. எல்லா நிகழ்ச்சிகளிலும் இயேசு வெளிப்பட வேண்டும். Dans chaque programme, Seigneur, que Jésus soit எல்லா révélé. நிகழ்ச்சிகளிலும் கர்த்தராகிய இயேசு மகப்பட வேண்டும் Dans ஐயா. chaque programme, que le nom de Jésus soit glorifié. எல்லா நிகழ்ச்சிகளையும் உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்படைக்கிறோம் ஐயா. Donc tous les programmes, nous te les confions dans ta தொடங்கி présence. முடிவடை வரையும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்க நான் Du ஜெபிக்கிறேன். début jusqu'à la fin, nous prions pour ta présence. எங்கள் மேல இரக்கமா இருந்து Seigneur, aie miséricorde. தொடங்கி முடிவடையும் வரையும் Du début jusqu'à la fin, உங்க கரத்தை வைங்க இந்த இடத்துல. pose ta main, Seigneur. கல்வாரி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள இந்த ஆலயத்தை மறைக்கிறோம். Seigneur, nous cachons par le sang du calvaire. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். Seigneur, nous bénissons par le nom de Jésus. தேவன் எழுந்தருளுவீராக. Seigneur Jésus, que tu t'élèves. இயேசு எழுந்து பிரகாசிப்பீராக. Jésus, que tu t'élèves et toi ஆண்டவர் éclairé. இந்த இடத்துல எழுந்தருளுவீராக. Seigneur, que tu sois élevé. இருதயங்கள்ல இயேசு பிறப்பாராக. Que Jésus, Seigneur, soit இருதயங்கள்ல élevé dans இயேசு le cœur. ஆளுகை செய்வீராக. Que Jésus dirige les இருதயங்கள்ல cœurs. இயேசு உலாவுவாராக. Que Jésus, que tu sois dans ta présence dans இந்த les cœurs. ஆராதனையில உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். Seigneur, que dans ce culte, il y a ta présence. எதிர்த்து வருகிற சகல ஆவிகளையும் கடிந்து கட்டுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் Tous நாமத்தில். les esprits mauvais, nous les lions par le nom de இந்த Jésus. ஆலயத்தை இயேசுவின் ரத்தத்தால மூடுகிறோம். Seigneur, nous fermons cette église par ta ஆண்டவருடைய présence. பிரசன்னத்தை அழைக்கிறோம். Nous appelons la présence du Saint-Esprit. தேவ பிரசன்னத்தை அழைக்கிறோம். Nous appelons la présence de Dieu. தேவ மகிமையை அழைக்கிறோம். Nous appelons la gloire de Dieu. இந்த இடத்துல கடந்து வாருங்க. Seigneur, viens au milieu de nous. ஆசீர்வதிங்க. Bénis, Seigneur. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Au nom de Jésus. எங்களுக்கு ஜீவன் கொடுத்த நல்ல பிதாவே. Au nom de Jésus, nous te prions. ஆமென். Père. அல்லேலூயா சொல்லலாம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையாலமை நிறைத்து. நன்றி ஆண்டவரே, நீராளுகை செய்யோ. கைகளை சொல்லுவோம், வாருங்க தூய ஆவியானவரே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையாலம்மை நீரைத்து நீராளுகை செய்யோ. Hallelujah, 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 hallelujah. கைகளை உயர்த்தி பாடுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லே. ஓ வாரும் தூய ஆவியே, உம்முடைய பிரசன்னம். Thank you Lord God.
Hallelujah. Thank you, Lord Jesus. Oh, we worship you. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவர் வரவழைப்போம். எல்லாரும் நன்றி சொல்லு. அவர் வளைப்போம். ஓ ரபா இயேசு வர வேண்டும் ஆலயத்துக்குள்ள. ஆண்டவர் இயேசு இருக்க வேண்டும் ஆலயத்துக்குள்ள. அவருக்கு முதலிடம் கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். அவருக்கு முதலிடம் கொடுப்போம். Donne le premier place pour Jésus. Donnez la première place pour Jésus. Lim invitez Jésus. Dis le Seigneur, venez milieu de nous, Seigneur. Venez milieu de nous. Venez Seigneur. Bienvenue Seigneur. Milieu de nous. Liba kapa baba baba. எல்லாரும் இயேசுவின் நாமம் தான் நமக்கு தேவையான நாமம். இயேசுவின் நாமத்தில் தான் எல்லாம் எங்களுக்கு. அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா சொல்லலாம். இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அல்லேலூயா எல்லாரும் ரெண்டு கைகளை சொல்லுவோம். இயேசு 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 ஓ வர்ஷிப் பண்ணுவோம் எல்லாரும் ஆண்டவரே. Hallelujah. 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 வல்லமை வல்லமை வல்லமையான நாமம் இயேசுவின் நாமம். பாவங்களை மன்னிக்கிற நாமம், நம்மை நேசிக்கிற நாமம், நம்மை பாதுகாக்கிற நாமம், விடுவித்த நாமமே, சுகம் தந்த நாமமே இயேசு. ஓ இயேசு சாரோனின் சாரோனின் புஷ்பமே ஆமென். ஒளி வீசும் தாரகை ஆலோசனை கர்த்தா வல்லமை நாமமே இயேசு. இயேசு Hallelujah. Hallelujah. Chante. Même Tamil Jésus, vous pouvez chanter Jésus. 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 En français.
On va chanter en français. Jésus. Hallelujah. Hallelujah. Oh. Hallelujah. 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 Ibaba Sandu. Thank you, Lord Jesus. அல்லேலூயா சொல்ல எல்லாரும் கைகளை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி சொல்லுங்க. கைகளை தட்டி எல்லாரும் Thank you Jesus. நாங்கள் எல்லாம் ஊழியக்காரன் சேர்ந்து உங்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறோம். நாங்கள் எல்லாரும் கிட்ட வாங்க, கைகள் நட்டுங்க. அவங்கள எல்லாரும் உங்களை ஆஸ்வதிக்க போகிறோம். Oui, mon Père, nous sommes venus dans ta maison, Seigneur. Ton peuple, Seigneur, je te demande vraiment, Père, de bénir ton peuple, Seigneur. Bénis, Seigneur, chaque personne, Seigneur, qui est venue dans ton église, Seigneur. Les enfants, les jeunes, les adultes, Seigneur, les nouvelles personnes, Seigneur. Bénis chacun, Seigneur, dans ce jour, Seigneur, où nous célébrons la naissance, Seigneur Jésus. Oh, Seigneur, sois glorifié, Seigneur, dans nos cœurs, dans nos vies, sois élevé, Seigneur. Oh, Seigneur, toi, le roi des rois, le Seigneur des seigneurs, Seigneur. Que, Seigneur, que tout dans cette journée, Seigneur, glorifie ton nom, Seigneur, réjouisse ton cœur, Seigneur. Que tu sois dans la joie, Seigneur. Quand tu regardes tout, Seigneur, que tu vois tout, Seigneur, que tu sois béni par tout ce que nous faisons aujourd'hui, Seigneur, par les programmes, Seigneur, par ta parole, Seigneur, par notre louange. Reçois notre louange, Seigneur. Oh, Seigneur. Et, Seigneur, tout, Seigneur, qui va être fait, Seigneur, que toi seul reçoives la gloire et l'honneur, Seigneur. Nous te bénissons, notre Dieu, Seigneur. Remplis chaque cœur de ta paix, de ta joie en ce jour, Jésus. Toi qui es le prince de paix. Toi qui es venu pour apporter la paix. Oh Seigneur, merci Seigneur de donner la paix à chacun ici présent, Seigneur. Merci Seigneur, nous te remettons toutes choses, Seigneur. Dans le nom de Jésus. Amen. Amen. Alléluia. ரெண்டு கைகளை உயர்த்துங்க. நாங்கள் எல்லாரும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? சபைக்காக ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். We are going to bless them. எல்லாரும் சத்தமா. ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்துக்காக மன்றாடுகிறோம். உம்முடைய சபையை ஆஸ்வதிக்கிறோம் ஐயா. உம்முடைய சபையை ஆஸ்வதிக்கிறோம் ஐயா. எல்லா சாபங்களையும் முறியடிக்கிறோம். எல்லா கட்டுகளையும் உடைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். எல்லா சாத்தாண்ட கட்டுகளையும் உடைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். சமாதான காரணர் சமாதானத்தை அருளுவீராக, சந்தோஷத்தை அருளுவீராக, மகிழ்ச்சியை அருளுவீராக, விடுதலை அருளுவீராக.
சுகத்தை அருளுவீராக, ஆரோக்கியத்தை அருளுவீராக, ஐக்கியத்தை அருளுவீராக, தேவ அன்பை அருளுவீராக. உம்முடைய சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், உம்முடைய ஜனங்களை ஆஸ்வதிக்கிறோம் ஐயா, மனதார ஆஸ்வதிக்கிறோம், வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த பிறந்த நாளையிட்டு உம்முடைய ஊழியக்காரங்க நாங்கள் எல்லாரும் இந்த சபையை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம் ஐயா. இந்த சனங்கள் உம்முடைய ஜனங்கள் ஆஸ்வாதமாக இருப்பார்களாக. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் நன்றி சொல்ல மாட்டேன். கைகளை தட்டி எல்லாரும் glory to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. Que le Seigneur Jésus-Christ vous bénisse tous. ஆமென். 25 வருடங்களை நாங்கள் தொட போகிறோம் இந்த வருஷத்துல. En cette année, nous allons atteindre la 25e année. 24 கிறிஸ்மஸ் நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். Nous avons fêté 24 Noël. 24 கிறிஸ்மஸ் வருஷங்களை தேவன் முடிக்க ஒரு கிருபை தந்தார் எங்களுக்கு. Le Seigneur nous a fait grâce de terminer 24 இந்த Noël. நல்ல நாள் உங்களை பார்த்த நல்ல சந்தோஷம் எங்களுக்கு. Et nous sommes vraiment heureux de vous voir en ce jour. சிறிய வார்த்தையின் பின்பு Après un petit court message, நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கிறது. il y aura des programmes. ஆகவே நிகழ்ச்சிகளை நாங்கள் கண்டு களித்து நீங்கள் இயேசுவை மகிமைப்படுத்த போறீர்கள். À travers le programme, vous allez glorifier le nom du அதேபோல Seigneur. ஆண்டவருடைய தாளந்துகள் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறதை நீங்க பார்க்க போறீர்கள். Et en même temps, vous allez voir tous les talents que Dieu a mis dans nos enfants. யாராவது ஒருவர் டான்ஸ் பண்ணுவார் என்றால் Si quelqu'un danse, அது ஆண்டவர் தாளந்து. c'est vraiment un talent que Dieu a donné. அது அந்த தாளந்தை நாங்கள் எங்கள் தாளந்தா நாங்கள் நினைக்க கூடாது. Il ne faut pas penser que c'est notre இது propre talent. கர்த்தருடைய தாளந்து. இது Ça, c'est le talent donné இந்த par Dieu. தாளந்து கர்த்தரால வந்தது. Et ce talent est venu du இதை Seigneur. எங்களுடைய தாளந்து என்று நினைப்போமானால் Si nous pensons que c'est un don qui vient de அப்படியே nous, மங்கி போயிடும். et ça va se perdre. தாளந்தெல்லாம் மங்கி போயிடும். Le talent va s'éteindre. ஒரு ஆள் பாட்டு பாடுவார் என்றால் Si une personne chante, அது ஆண்டவற்ற ஒரு வரம். ça c'est un don de Dieu. ஒரு ஆள் நடனம் ஆடும் என்றால் Si une personne அது danse, ஆண்டவற்ற ஒரு கிருபை. c'est la grâce de Dieu. ஒரு ஆள் டான்ஸ் பண்ணும் என்றால் Si une personne danse, அது ஆண்டவற்ற ஒரு கிருபை. ça c'est une grâce de Dieu. சிலர் நல்ல நடிகர்மாரா இருக்கிறீங்க, Certains, vous savez bien jouer, அது ஆண்டவற்ற ஒரு கிருபை. ça c'est une grâce de Dieu. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறது. Ça c'est Jésus-Christ qui le donne. சிலருக்கு அந்த கிருபை தொடர்ந்து இருக்கும், Pour certains, la grâce elle continue. de சிலர் rester. அதை இழந்து விடுவார்கள். Certains le perdent. சிலர் தொடர்ந்து அவருடைய கிருபையின் மேல கிருபை வளர்ந்து வளர்ந்து இன்னும் திறமைக்கு மேல திறமை போய் கொண்டே இருக்கும். Certains ils vont grandir grâce sur grâce. ஆனா சிலருக்கு அந்த கிருபை அப்படியே தாங்களாக இழந்து விடுவார்கள். Certains dans leur grâce ils vont ஏன்னா échouer. நாம் பெற்றிருக்கிற இந்த காரியம் தேவனால வந்தது. Parce que cette chose qu'ils ont reçue, ça vient de Dieu. பாடும் திறமை தேவனால வந்தது. Le fait de chanter, ça vient de ஆடும் Dieu. திறமை தேவனால வந்தது. Le talent de danser, ça vient de நடிப்பு Dieu. திறமை தேவன் தந்தது. Le talent de jouer un ஆகவே théâtre, ça vient de Dieu. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் இயேசுவுக்காக பயன்படுத்தப்படணும். Donc notre corps, âme et esprit doivent être consacrés pour Dieu. ஆகவே சிறிது நேரம் வார்த்தையை கேளுங்கள். Donc écoutez un peu la parole. ஏசாயா புத்தகம் Le livre d'Ésaïe, 9ஆம் அதிகாரம் chapitre 9, 6ஆம் வசனம். verset 6. ஏசாயா புத்தகம் Le livre d'Ésaïe, 9ஆம் அதிகாரம் chapitre 9, 6ஆவது வசனம். verset 6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், C'est verset 5. ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. C'est verset 5 en français. Français 5. Car un enfant nous est né, un fils nous est donné, et la domination reposera sur son épaule. On l'appellera admirable, conseiller, Dieu puissant, Père éternel, prince de la paix. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து 2000 வருஷம் தான். Cela fait 2000 ans que Jésus-Christ est venu sur ஆனா cette terre. இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு முன்பாக இந்த புத்தகம் இந்த சம்பவம் நடந்து 700 வருஷங்கள். Mais avant que Jésus-Christ soit né, 700 ans avant, ce livre a été écrit. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இது சொன்னது எப்ப என்றால், இது தீர்க்கதரிசனமாக எப்ப சொன்னாலும் இயேசு பிறக்கிறதுக்கு 700 வருஷங்கள் முன்பாக. 700 ans avant même la naissance de Jésus-Christ, le prophète Ésaïe a prophétisé இது sa இயேசு naissance. பிறந்ததன் பின்பு சொல்லப்படல. Et c'est pas écrit après la naissance de இயேசுவை Jésus. பற்றி இயேசு பிறக்க முன்னமே கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை இது. Ce sont des paroles qui ont été annoncées 700 ans avant நமக்கு la ஒரு naissance de பாலகன் Jésus. பிறந்தார். Un fils nous est donné. அப்ப நமக்கு இயேசு யாரு கொடுக்கப்பட்டிருக்குது? பாலகன் பிறந்திருக்கிறார். C'est un enfant qui nous est né en tant que Jésus. இப்ப இயேசு நமக்கு பாலகனா இல்ல. Aujourd'hui, Jésus n'est pas un அவர் enfant. பிறந்து Il est né. அவர் மனுஷனா பிறந்து Il est né en tant qu'humain. 33 வருஷம் உலகத்துல வாழ்ந்து 33 ans et demi, il a vécu sur பிதாவின் cette terre. சித்தம் செய்து Il a fait la volonté du Père. அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து Il a fait des miracles et des prodiges. தன்னுடைய வல்லமை உலகத்துக்கு வெளிப்படுத்தி Il a révélé sa puissance. son நமக்காக மரிக்க வந்து நமக்காக மரித்து don. Il est venu mourir pour nous. நமக்காக உயிர்த்தெழுந்து Il est ressuscité pour nous. இப்ப தெய்வமாக இருக்கிறார். Aujourd'hui, il est
en tant que Dieu. இப்ப பாலன் பிறந்த தினம் அப்பெல்லாம் அதான் சரி வராது இப்ப. Aujourd'hui, ce n'est plus un enfant. ஓகே, கிறிஸ்மஸுக்காக சில பாலன் பாட்டு பாருங்க, தப்பல்ல. Et pour Noël, peut-être que vous chantez des chants ஆனா இப்ப d'enfants. இயேசு தெய்வமா இருக்கிறார். Mais aujourd'hui, il est Dieu. அவரை பற்றி என்ன சொல்லுது? Qu'est-ce qu'il est écrit à propos de lui? கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும். Il a dit la puissance சகல அதிகாரங்களையும் உடையவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. Notre Seigneur Jésus-Christ, il a toutes sortes de அந்த pouvoirs. அதிகாரம் தான் நமக்கு தேவன் Et தந்திருக்கிறார். c'est cette autorité que Dieu nous a confiée. பலருடைய கரத்தில் ஆண்டவர் அதிகாரங்களை Le கொடுத்திருக்கிறார். Seigneur nous a donné cette autorité அதை pour ouvrir. தப்பாக பயன்படுத்த கூடாது. Et nous ne devons pas அதை utiliser. சரியாக பயன்படுத்தணும். Et nous devons bien utiliser. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கு. La domination repose sur son épaule. சகல ஆட்சிகளும் அவர் தோள்ல இருக்குது. Toute la royauté repose சகல sur lui. அதிகாரம் தோள்ல இருக்குது. Toute l'autorité sur lui. வேதம் சொல்லுது La parole அவர் dit, நாமம் அதிசயமான நாமம். son nom est un nom admirable. இயேசு கிறிஸ்து வந்து கேட்கிறார்கள் ஒரு நாள், Un jour, on vient poser cette question. யோவான் நானுடைய சீஷர்கள் ஜெபிக்கிறார்கள். Les disciples de Jean-Baptiste, அவங்களுக்கு ஜெபிக்க தெரியும். ils savent prier. எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடு. Nous apprenons à ஆண்டு prier. அழகா கற்றுக் கொடுத்தார். Et il a pris une prière. அடிக்கடி இயேசு சொல்லுவார், Et Jésus disait நீங்க souvent, என் நாமத்தினால எதை கேட்டாலும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. tout ce que vous demandez en mon nom, vous le recevrez. ஒரு பிள்ளை 2 மணித்தியாலம் ஜெபம் பண்ணி Un enfant, il a prié 2 அத heures. முடிவில இயேசுவின் நாமத்தை சொல்லாட்டா ஜெபத்துல பிரயோஜனமே இல்ல. Si à la fin, il ne dit pas le nom de Jésus, il n'y a aucune utilité. dans la ஆவியில் prière. நிரம்பி நன்றா ஜெபம் பண்ணி Et s'il prie vraiment dans l'esprit, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்னு சொல்லாம சும்மா ஆமென் சொன்னா அந்த 2 மணித்தியால ஜெபமும் வீண். s'il n'a pas dit le nom de Jésus, il a dit Amen, ça ne sert à rien. இந்த நாமத்தில தான் நாங்க ஜெபம் பண்ண வேண்டும். Et c'est dans ce nom qu'il faut prier. இந்த நாமம் தான் நமக்கு அதிசயங்களை செய்கிற Et c'est நாமம். ce nom-là qui peut faire des prodiges. உலகத்தில எந்த நாமமும் செய்யாத ஒரு அதிசயம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் செய்கிற அதிசயம். Aucun nom sur cette terre n'a d'effet que si c'est le nom de அட அவருக்கு Jésus. பெயர் அதிசயம். Il s'appelle le nom admirable. அதிசயமான நாமம் உள்ளவர். C'est un nom admirable. ஆலோசனை கர்த்தர். C'est un conseiller. இன்னைக்கு நாங்க எங்க போறோம் ஆலோசனைக்கு? Chez qui va-t-on pour les conseils? எங்க போறோம்? Vers qui on va? இன்னைக்கு உலகத்தோட ஆலோசனைக்கு On போறீங்க. va vers le gens du monde pour les conseils. ரட்சிக்கப்படாத மாமாட்ட ஆலோசனைக்கு On va போறீங்க. vers l'oncle qui n'est pas sauvé pour ரட்சிக்கப்படாத conseil. அம்மா அப்பாட On ஆலோசனைக்கு va vers போறீங்க. le père et le mère qui n'est pas ரட்சிக்கப்படாத sauvé. மனுஷட ஆலோசனைக்கு போறீங்க. On va vers des amis ஆனா qui sont வேதம் pas சொல்லுது ஆண்டவர் நம்முடைய ஆலோசகராம். Mais Dieu, la parole dit Dieu est ஒரு conseiller. தேவ பிள்ளைக்கு முதல் ஆலோசனை கொடுக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. La première personne qui peut conseiller pour un enfant de Dieu, c'est Jésus-Christ. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாது என்று வேதம் La parole dit ne marche pas sur le conseil des méchants. உலகத்தோட ஆலோசனை போக கூடாது. Ne va pas auprès des gens du ஈவன் monde pour சபையில conseil. ஆண்டவற்ற பிள்ளையா இருந்தாலும் அவர்கள்ட்ட சரியான ஆலோசனை இல்லாவிட்டால் ஆலோசனை போக கூடாது. நாங்க Même si c'est des gens de l'église, même s'ils n'ont pas de bons conseils, il ne faut pas aller அவர் auprès d'eux. ரட்சிக்கப்பட்ட கனகாலம் இருக்கலாம். Peut-être qu'ils sont des gens sauvés. ஆனா அவர்கள்ட்ட ஆலோசனை கொடுக்கிற அந்த கிருபை இருக்கான்னு நாங்கள் பார்க்கணும். Mais il faut regarder est-ce qu'ils ont la grâce. ஆனா de நமக்கு conseiller. சரியான ஆலோசனை கொடுக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Mais la personne qui peut donner des bons conseils, நமக்கு c'est Seigneur தேவையான Jésus. ஆலோசனையை ஏற்ற காலத்துல தேவன் நமக்கு கொடுக்கிறவர். Notre Dieu, il nous donne au bon moment le conseil qu'il nous faut. அதான் அவருக்கு பேர் ஆலோசனை கர்த்தர். C'est pour cela qu'il est écrit வல்லமுள்ள தேவன். Dieu puissant. அவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. Rien n'est impossible pour lui. அவரால எல்லாம் ஆகும். Tout est possible. நமக்கு என்ன வேணுமோ என்ன தேவையோ ஏற்ற நேரத்துல ஏற்ற காலத்துல தம்முடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துற ஒரு ஆண்டவர் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். Tout ce que nous avons besoin au bon moment, la puissance qui est nécessaire, c'est Jésus-Christ. ஒருவேளை நாங்க செய்கிற ஜெபங்கள் கேட்காத போல இருக்கலாம். Peut-être qu'on pense que les prières qu'on fait n'ont pas ஜெபங்கள் d'effet. பிந்தலாம். Peut-être que ça tarde. ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம். Peut-être que la prière n'est pas arrivée. அதனால அவர் வல்லமை உள்ள ஆண்டவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. Pour cela, on ne peut pas dire qu'il est un Dieu qui n'a pas de அவர் puissance. வல்லமையை வெளிப்படுத்தினா நினைச்சு பார்க்க முடியாது. On ne peut pas voir la நினைச்சு l'effet de பாருங்க, la puissance. இந்த ஒரு வருஷமா உங்களை எப்படி அதிசயமா நடத்தி வந்திருக்கிறார் ஆண்டவர். Réfléchissez dans toute cette année comment Dieu யோசிச்சு vous a பாருங்க, conduit. நினைச்சு பாருங்க, Réfléchissez. ஒரு வருஷமாய் En une année, எப்படி நடத்துகிறார் ஆண்டவர். comment il vous a conduit. கடந்த வாரம் இலங்கையில் இருந்த பொழுது La semaine dernière au Sri Lanka, அங்கே இப்ப ஒரு காய்ச்சல் பரவுது. இலங்கையில il y a un genre de fièvre là-bas. ஒரு காய்ச்சல் பரவுது. Un genre de fièvre. 21 வயது ஒரு மகள் அந்த காய்ச்சல்ல செத்துக்குது. Il y a une fille de 21 ans qui est morte dans cette fièvre. என்ன ஒரு மகன் Un autre garçon, 21 வயசு 21 ans. கல்யாணம் கட்டின ஒரு வாலிப சகோதரன். C'est un jeune qui vient de se marier. அவர் இளம் வயதிலே ஜிம்முக்கு போவார். Il allait faire du sport. அவருக்கு குறையா எதிரா சொல்லல. Je ne dis pas pour le critiquer. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். Notre Dieu est un Dieu puissant. நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். Nous devons croire que notre Dieu est un அது Dieu puissant. 21 வயசு வாலிபன் Un jeune de அவர் 21 ans திருமணம் செய்து
viens de me se marier. 6 மாசங்கள் தான். Ça fait 6 mois. ரெண்டு பேரும் அநேக காரியங்களை கற்பனையாக நினைத்திருந்தார்கள். Ils ont imaginé beaucoup de choses pour le ஐயோ futur. இப்பதான் திருமணம் செய்தோம் நாங்க. On vient de se marier. ரெண்டு பேரும் பல திட்டம் Ils போட்டுட்டார்கள். ont fait beaucoup de plans. நாங்க திருமணம் செய்திருக்கிறோம். On s'est mariés. திருமணம் செய்ய முன்பு சில திட்டம் Ils திட்டிட்டாங்க. ont fait des plans avant de se marier. திருமணம் செய்த பின்பு பல திட்டங்களை Ils திட்டினாங்க. ont programmé d'autres choses après le mariage. அடிக்கடி ஜிம்முக்கு போற சகோதரன் அவர். C'est un frère qui va souvent faire du sport. ஜிம்னா அவருக்கு ஜிம்முக்கு போய் அவருடைய ஹார்ட்ல பிரச்சனை வந்தது. Il avait eu un problème cardiaque. வால்ஸ் வெடிச்சு Une des valves a éclaté. 15 நாள் ஐசியூ வார்ட்ல இருந்து எமர்ஜென்சில இருந்து Il est resté aux urgences. முந்தின நாள் மரித்துட்டார். Et il est mort. கல்யாணம் கட்டி 6 மாதம் தான். 6 mois qu'il est marié. இளம் வாலிப தம்பி. C'est un jeune. அந்த மனைவி எப்படி சொல்லி அழுகிறார்கள் என்றால் Vous savez comment l'épouse a நாங்க pleuré? எத்தனை திட்டங்களை பேசிக் கொண்டிருந்தோம். Mais combien de plans on a fait? நாங்க என்னென்ன மாதிரி வாழ போறோம் எப்படி வாழ திட்டம் போட்டுதோம் நாங்க. Comment on a programmé pour notre futur? ஆனா இப்படி நீ என்ன விட்டு போயிட்டியே. Mais tu m'as abandonné comme ça. யோசிச்சு பாருங்க. Réfléchissez. ஆனா எனக்கு தெரியும் Moi je sais. நமக்கு மரணங்கள் இப்படி வரக்கூடாது. Quand la mort doit venir ou pas venir. அல்ல சொல்லலாரு நம்முடைய ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். Notre Dieu est un Dieu puissant. அப்படி ஒரு விசுவாச ஜெபம் நமக்குள்ள இருக்கும். Et nous devons avoir cette prière de foi. எங்களுக்கு அப்படி ஒரு சேதங்கள் வரக்கூடாது. Nous ne pouvons pas avoir des நாங்க dégâts comme cela. ஆராதிக்கிற வணங்குற ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். Le Dieu que nous adorons Alléluia, சொல்லலாரு. est un Dieu puissant. நித்திய பிதா. C'est un Père éternel. எங்கட ஐயா செத்து இப்ப 12 வருஷம். என்னுடைய தகப்பன் செத்து 12 வருஷம். Ça fait 12 ans que mon père est அவர் mort. நித்திய பிதா இல்ல. Mais c'est pas lui mon père அவர் éternel. நான் பிறக்கிறதுக்கு அவர் ஒரு காரணமா இருந்தார். Il a été un instrument afin que je ஆனா naisse. நித்தியமா நான் பரலோகத்துல வாழுறதுக்கும் எனக்கு ஒரு பிதா இருக்கிறார். Mais pour que je vive éternellement, j'ai un père dans le இயேசு ciel. கிறிஸ்து தற்காலிக பிதாவல்ல. Jésus-Christ n'est pas un père மரணம் occasionnel. நமக்கு ஒரு மரணமே இருக்காது. On ne peut pas avoir de ஒரு mort. மரணம் வருமானால் நம்ம சரீரம் தான் அடக்கம் செய்யப்படும். Si nous sommes morts, c'est notre corps ஆனா qui est நாம mort. இயேசுவோட இருப்போம். Mais notre அங்க esprit sera avec Jésus. நித்தியமா பிதாவோட இருப்போம் வேதம் சொல்லுது. Et elle sera éternellement எப்போ avec le Père. ரட்சிக்கப்பட்டமோ Le jour où on அந்த a été நாளில sauvés, இருந்து எங்களுக்கு ஒரு பிதா கையை பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். depuis ce jour, notre Père தேவ nous saisit. ராஜ்யத்திலே கொண்டே விடுபவர் அவர்தான். C'est lui qui va nous emmener dans le royaume de Dieu. நித்தியமா நாங்க வாழ போத நித்திய பிதாவோட தான். Et c'est avec le Père éternel. தாய் que nous உன்னை allons கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன ஒரு தேவன் இந்த வேதத்தின் தேவன் vivre. தான். C'est ce Dieu-là qui a dit que même si tes parents நம்மை abandonnent, moi கைவிடாத ஒரு j'abandonnerai pas. அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து S'il தான். y a quelqu'un qui nous abandonne, எல்லாரும் c'est நம்மை le Seigneur கைவிடுவார்கள் ஆனா உங்களை கைவிடாத ஒருவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் Jésus. தான். Tous peuvent vous abandonner, il n'y a que Jésus qui பல n'abandonne பல pas. வார்த்தைகளை சொல்லுவார்கள். உன்னை விடமாட்டேன் ஆனா எல்லாரும் விட்டு போயிருவார்கள். Beaucoup diront je ne t'abandonnerai pas, mais ils abandonneront. ஆனா இவர் விட மாட்டார் உங்களை. Mais lui, il n'abandonnera இந்த pas. இந்த வசனத்தை காலையில நான் தியானி கேட்க Et quand j'ai médité ce parole ce matin, நினைச்சு பார்த்தேன். j'y ai réfléchi. 25 வருஷம் நான் சபையை Ça ஆரம்பிச்சேன். fait 25 ans que je dirige cette ஒரு église. 5-6 பேரோட சபையை ஆரம்பிச்சேன். J'ai commencé avec 5-6 personnes. ஆனா எத்தனை பேருடைய வாக்குகளை மறந்துட்டார்கள். Et beaucoup ont oublié leurs promesses. அப்பான்னு சொன்னாங்களே எல்லாரும் மறந்துட்டார்கள். Ceux qui m'ont appelé père, ils sont oubliés. தகப்பன்னு சொன்னாங்க மறந்துட்டார்கள். Ceux qui m'ont appelé papa, ils sont அப்படி partis. சொன்னாங்க எங்களுக்கு தாங்க பேச ஆரம்பிச்சு Et விடுவாங்க. ces gens-là, ils ont parlé contre nous. ஐயோ நான் சாகும் வரை நீங்க தான் எனக்கு அப்பான்னு சொன்னாங்களே பாத்துக்கிறேன். Et j'ai dit, il y a des gens qui ont dit jusqu'à ma mort, c'est vous mon père. தப்பல்ல C'est pas un mal. அவர் மனுஷர்கள். Ce sont des humains. பிள்ளைகள் அவர் மனுஷர்கள். C'est pas une faute, c'est des நாங்க humains. மனுஷரை அப்பாவா வச்சிருக்கேன். Mais quand on a, non, on a இயேசு pas un humain கிறிஸ்து comme நம்முடைய père. ஆண்டவர். C'est Jésus. அல்லேலூயா சொல்லாரு. இயேசு கிறிஸ்து நம்முடைய அப்பா. C'est Jésus notre அதான் père. வேதம் சொல்லு இயேசு எங்களுக்கு நித்திய பிதா. C'est Jésus notre père éternel. அடுத்தது Ensuite, கடைசி உலகத்தோட போங்க. வியாபாரி நல்ல பணம் வச்சிருக்கிறாங்க. c'est les gens du monde qui ont beaucoup d'argent. நல்ல படிப்பு இருக்குது. Ils ont beaucoup d'éducation. நல்ல வசதி இருக்குது. Ils ont toutes sortes de நல்ல richesses. செல்வாக்கு இருக்குது. Toutes sortes de சில வீடுகளை வாங்கி வாடகைக்கு விட்டுக்கிறாங்க. Certains, ils louent leur maison. அன்றைக்கு ஒரு சகோதரனை திருமணத்துல பார்த்தேன் நான் ஸ்ரீலங்கால. Au Sri Lanka, j'ai rencontré un frère. சொல்றாரு Il m'a dit, தேவப்புள்ளதான் c'est un enfant de Dieu. எங்க 2 வீடு வாங்கி இருக்கிறோம். On a acheté 2 maisons. ஆண்டவர் ஸ்தோத்திரம். Gloire à Dieu. 20 வீடு நீ வேண்டப்பா. Tu peux même acheter 20 maisons. ஆனா எதிர்க்கணும். Mais qu'est-ce que tu dois avoir? எதிர்க்கணும் சமாதானம் Tu dois இல்லை. avoir la paix. அநேகருடைய பணம் நிறைந்திருக்குது. Beaucoup, ils ont beaucoup d'argent. சமாதானம் இல்ல. Pas la paix. அநேகர் பணத்தை பெருமையா பேசிக் கொண்டிருக்கிறாங்க. Ils parlent fièrement de leur argent. சமாதானம் இல்ல. Pas de paix. தங்கள் தொழிலை பெருமையாக பேசுகிறார்கள். Certains, ils parlent ஆனா fièrement சமாதானம் de leur இல்லை. métier. Pas de paix. தங்கள் மனைவியை அழகாக வர்ணிச்சு பேசுகிறார்கள். Beaucoup, ils ஆனா parlent சமாதானம் bien de இல்லை. leur femme. Pas de paix. தங்கள் பிள்ளைகளை பெருசா பேசுகிறார்கள். Ils parlent de leurs enfants. ஆனா சமாதானம் இல்லை. Pas de paix. எந்த வீட்டுல சமாதானம் இருக்கும் என்றால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வீட்டுல இல்ல, இந்த நித்திய பிதா எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் இருக்கிற சமாதானத்தை யாரும் களவெடுக்க முடியும். Dans la maison où il y a le Père éternel, personne ne peut voler cette paix. ரட்சிக்கப்பட்ட காலத்துல நாங்க எத்தனையோ இழந்திருக்கிறோம். நாங்க Mais moi, à l'époque où j'ai été sauvé, j'ai நம்ம perdu விட்டு beaucoup de எத்தனையோ பேர் choses. போயிருக்கிறாங்க. Il y a beaucoup qui nous ont quittés. விலகியும் இருக்கிறார்கள். Qui nous sont partis. விலகி கொண்டே இருக்கிறார்கள். Ils sont en train de ஆனா partir. நான் சொல்றேன், Mais moi, je dis, எங்களை விட்டு விலகாத ஒன்று il y a une seule chose qui ne இயேசு quittera pas, கிறிஸ்துவின் சமாதானம். c'est la paix de ஹலோ Christ. சொல்லாரு
இதுதான் இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுறதுக்கு காரணம். C'est la raison pour laquelle que nous fêtons Noël aujourd'hui. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்ப சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ Le jour où on a accepté Jésus-Christ comme notre அந்த sauveur, நாளில் எங்களுடைய குடும்பத்துக்குள்ள வந்த ஒரே ஒரு வரம் சமாதானம். à partir de ce jour, le plus grand talent qui est venu dans notre maison, வாழ்விலும் c'est la paix. தாழ்விலும் உயர்விலும் இல்லாமையிலும் நம்மை விட்டு போகாத விலகாத ஒன்று ஒன்றால் அது பரலோக சமாதானம். Dans la tristesse, dans la souffrance, dans n'importe quel moment, ஒரு c'est la தேவ paix de Dieu பிள்ளை qui ne quitte pas. ஒரு தேவ பிள்ளை செல்வாக்கா இருக்குதோ செல்வாக்கா இல்லாம இருக்கிறார்களோ, Un enfant de Dieu peut être riche ou pauvre. ஒரு தேவ பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளையோ படிக்காத பிள்ளையோ, Un enfant de Dieu qu'il étudie bien ou qu'il étudie வசதியான பிள்ளையோ வசதி இல்லாத பிள்ளையோ, qu'il ait de la richesse ou pas. இன்றைக்கு இரவு தலகணியில தலைய வச்சா தூங்குறவன் தான் தேவ பிள்ளை சமாதானமா இருக்கிறான். C'est un enfant de Dieu, celui qui pose la tête sur l'oreiller et qui dort bien, c'est lui qui a la paix. நீ வாழ்க்கையில எதை இழந்தாலும் Peu importe ce qu'on perd, இந்த தெய்வீக சமாதானத்தை இழந்துடாதீங்க. perdez pas la paix divine. இன்றைக்கு இதை இழந்து சிலர் தவிக்கிறார்கள். Et beaucoup ont perdu cela, ils sont அந்த dans la கட்டு difficulté அவளை விட்டு போகுதில்லை. parce qu'ils n'arrivent pas à perdre. சிரிக்கிறார்கள் பிள்ளைகள், ஆனா உண்மையா சிரிப்பில்லை. Ils sourient mais ils ne rient pas vraiment. ஜோக் அடிக்கிறார்கள், ஆனா உண்மையான சிரிப்பின் ஜோக் அல்ல. Ils plaisantent mais c'est pas pour la réalité. பாடி விடுறார்கள், ஆனா இங்க இருந்து அந்த பாடி வரையில. Ils plaisantent mais ça vient pas du cœur. இந்த ஆண்டோடைய பேர் சமாதான பிரபு. Le nom de notre Dieu, Allez, c'est celle-là. de la paix. நமக்கு தேவை நம்முடைய ஆண்டோடைய சமாதானம். எங்க Tout ce que nous avons besoin, c'est la paix de Dieu à வேதம் l'intérieur. சொல்லுது, அல்லேலூயா சொல்லலாரும். வேதம் சொல்லுது La Bible dit, லூக்கா 2:19 Jude மரியாளோ லூக் 2:19 Luc 2:19. ரெண்டு மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணி கொண்டார். Marie gardait toutes ces choses et les repassait dans son cœur. மரியாளோ இந்த சங்கதிகளை தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். Marie gardait toutes ces choses et les repassait dans son cœur. எதை வைத்துக் கொண்டாள்? Est-ce qu'elle gardait? எனக்கு இப்படி நடந்துட்டதே, Qu'est-ce qui s'est passé pour என்ற moi? குடும்பத்திலே இயேசு பிறந்திருக்கிறார், Dans ma famille, Jésus est né. என்ற வயிற்றிலே இயேசு Dans mon பிறந்திருக்கிறார். sein, Jésus est né. நான் ஆறு? Qui suis-je? இன்னும் சில மாசங்கள்ல திருமணம் நடக்க போதுன்னு மரியாள் நினைச்சிருப்பாள். Et pourtant, Marie devait penser, je vais me marier bientôt dans quelques mois. யோசேப் என்ற வாலிபனை மரியாளுக்கு திருமணம் பேசியாச்சு. On avait déjà conclu le mariage pas avec le jeune அடுத்து Joseph. மரியாள் திருமணம் ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Ils sont en train de faire les préparatifs de mariage. அற்புதமாய் இயேசு ஆவியினால் பிறந்தார் மரியாள் வயிற்றில. Jésus est né vraiment par miracle. தூதன் வந்து எல்லாம் சொல்றார், Et les anges sont venus l'annoncer. பரம ரகசியம் எல்லாம் சொல்லியாச்சு. Toutes sortes de secrets a été dit. அவருடைய வாழ்க்கையில எல்லா ரகசியம் இயேசு சொல்லி தூதன் Dans வந்து sa சொல்லிட்டார். vie, l'ange a dit tout le secret. எல்லாத்தையும் மனதில் வச்சாள். Elle a gardé tout dans le cœur. நான் சொல்ல எதை வச்சிருக்கணும் சொல்லுங்க. அப்போ Et vous savez qu'est-ce qu'elle a உங்க gardé? இருதய விட்டு இயேசு வழியில போட்டுறாதீங்க. Surtout ne mettez pas Jésus dehors du அவள் cœur. எல்லாவற்றையும் தன் உள்ளத்திலே வச்சாள். Elle a gardé tout dans son cœur. தான் தந்த வீட்டுல இப்படி ஒரு அற்புதமா, Un miracle dans ma maison. எனக்கு ஒரு அற்புதமா, Un miracle pour moi. எந்த வீட்டுல ஒரு அற்புதமா, Dans ma maison, un miracle. நான் ஒரு அற்புதத்தின் தப்பண்ணா, Moi, est-ce que je suis une femme du miracle? எனக்கு இந்த அற்புதமா. Est-ce que c'est moi qui ai ce என்ன miracle? அற்புதம்? Quel miracle? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரை நாம் பெத்தெடுக்கணுமா? C'est moi qui va mettre au monde le Dieu qui a créé le ciel et la terre. மரியாள் மாத்திரமல்ல, Pas seulement Marie. நீங்களும் உங்கள் இருதயத்துக்குள்ள இயேசுவை பெற்றிருக்கிறீங்க. Vous aussi dans votre cœur, vous avez mis au monde un Jésus. அதை காத்துக்கொள்ளுங்க. Gardez-le. எதை இழந்தாலும் பரவாயில்ல, Peu importe ce que vous perdez. உங்கள் இருதயத்தில Dans votre cœur. உங்கள் ஜீவியத்தில Dans votre vie. உங்கள் வாழ்க்கையில பிறந்த இயேசுவை மாத்திரம் பத்திரமா காத்துக்கொள்ளுங்க. Gardez bien précieusement ce Jésus qui மோசே est né dans votre cœur. மோசே சிறு பிள்ளையாய் பிறந்த பொழுது Moïse, quand il est né en tant que bébé, அவன் அழகானவன் சொல்லி ஒளித்து வைத்தார்கள். on a vu qu'il était un enfant beau, தாய் l'ont mis de பிள்ளையை côté. பாதுகாக்க முயற்சிக்கிறாள். Et sa mère a essayé de garder. 3 வயதுக்கு உட்பட்ட பிள்ளையெல்லாம் கொலை செய்ய சொன்ன பொழுது Et quand les enfants de moins de 3 ans étaient mis அந்த à mort, பிள்ளையை கூடையில வைத்து பத்திரமாய் அனுப்புறாள். cet enfant a été mis dans un corbeil, elle a été mise en பாதுகாக்க protection et envoyée பிள்ளையை பாதுகாக்கிறாள். afin de protéger l'enfant. அதன் தமைக்கு பின்னால போகுது பிள்ளையை பாதுகாக்க Sa வேண்டும். sœur le suivait cette corbeille. அந்த பார்வோன்ற குமாரத்தி பிள்ளையை கண்டுவிட்டாள். La princesse de chez Pharaon, elle a vu பிள்ளையை கண்ட l'enfant. உடனே இந்த மிரியம் கேட்கிறாள், இந்த பிள்ளையை பராமரிக்கிறது அம்மாவை கொண்டுட்டான். Et Myriam, elle demande, est-ce que tu veux que j'aille chercher la அங்கேயும் mère? பால் கொடுப்பு ஒரு பாதுகாப்பு வருகிறது. Et elle reçoit une protection. ராஜகுமாரத்தி பிள்ளை எடுத்து La வளர்க்கிறாள். princesse de chez Pharaon, elle பிள்ளை prend பெரிதாக வளருது. l'enfant grandit. சொந்த தாயை பாலை கொடுக்கிறாள். Et c'est la propre mère qui l'a தண்ணீரில் இருந்து எடுத்தேன்னு சொல்லி அவனுக்கு மோசி என்ற பேர் வச்சான். parce qu'il a été sauvé des eaux, il a été ஒரு appelé சாதாரண பிள்ளையை பாதுகாக்கிறது ஒரு தாயும் அக்காவும் மனுஷரும் என்ன பாடுபடுறார்கள். Moïse. Regardez, pour garder un simple enfant, la mère, ஆனா la sœur இதே et la princesse, மோசையின் qu'est-ce qu'elles ont fait? இதே மோசையின் வாழ்க்கை 120 வயதுல முடிஞ்சது. Et la vie de Moïse, il a duré 120 ans.
நம்முடைய இயேசு Et notre Jésus, எண்ண முடியாத அங்க இவ்வளவு காலம் கூட இருக்க போறாருட்டு. vous savez combien நித்திய d'années நித்தியமா அங்க நாங்க இருப்போம். nous allons vivre avec lui pour கிறிஸ்மஸ் l'éternité. நாள்ல நான் உங்களுக்கு சொல்ற ஒரு ரகசியம். C'est un secret que je veux dire. உங்களை நம்பி இருக்கிற ஆட்கள் எல்லாரும் இழக்கலானே. Tu vas perdre tous les gens qui te font உன்னோட இருக்கிற confiance. எல்லாரும் இழக்க வேண்டிய காலம் உண்டு வரும். Un jour, tous les gens t'abandonneront. தனிமையில இருக்கிற ஒரு காலம் உண்டு வரும் Il y உனக்கு. aura une époque où tu seras solitaire. இழக்க கூடாத ஒரே ஒரு பொக்கிஷம் நமக்கு இயேசு கிறிஸ்து. Un seul trésor que tu ne dois pas perdre, c'est Jésus. தாவீது ராஜா பாவம் செய்து ஒரு ஜெபம் பண்ணுகிறான். David, quand il a péché, il a fait சங்கீதம் 51 ஒரு ஜெபம் பண்ணுகிறான். dans Psaume 51. எல்லாம் எடுத்துருங்க ஆண்டவரே. Il a dit prends tout, ராஜ பதவியை எடுத்துருங்க. prends la royauté, எல்லாம் எடுத்துருங்க. prends tout, என் மனைவில எடுத்துருங்க. prends tout tes règnes. எது எடுக்கணும்னு சொல்றார்? Qu'est-ce qu'il dit? Ne prends pas. பரிசுத்த ஆவியை என்னோட எடுத்துறாதீங்க. Ne m'enlève pas mon salut. ஏத இழந்தாலும் நீங்க பெற்ற ரட்சிப்பை இழக்காதீங்க. Seigneur, perdez pas le salut. ஏத இழந்தாலும் உங்களுக்குள்ள பிறந்திருக்கிற ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை இழந்துடாதீங்க. Peu importe ce que vous perdez, ne perdez pas Jésus-Christ. ஏத இழந்தாலும் நித்தியமா உங்களை சுமக்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில இழந்துடாத. Peu importe ce que vous perdez, mais ne perdez pas Jésus-Christ. உங்களை விட்டு எல்லாம் போகும். Tout va vous quitter. நம்ம விட்டு எல்லாம் போகும். Tout quittera un நம்ம jour. விட்டு போகாத ஒன்று நமக்காக பிறந்த பாலகனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு போக கூடாது. Il y a une seule chose qui ne doit jamais nous quitter, c'est Alléluia, l'enfant சொல்லலாம். Jésus-Christ qui est né dans notre அதான் cœur. ரகசியமா மரியாளை பற்றி வேதம் சொல்லுது. C'est pour ça qu'il a écrit à propos de Marie. எல்லாவற்றையும் தனக்குள்ள வச்சிருந்தாள். Elle les a gardés tout dans son cœur. அதிசயப்பட்டாள். Elle était நான் étonnée. பாக்கியவதி. Je suis bien heureuse. என் குடும்பம் பாக்கியம் பெற்ற குடும்பம். Ma famille est bien ஏன்? heureuse. Pourquoi? உலக ரட்சகர் Parce que நான் பெற்றெடுத்திருக்கிறேன். le sauveur du monde அல்லேலூயா est venu au சொல்லலாம். monde. யோசிச்சு பாருங்க, மரியாள் மாத்திரமல்ல, நாங்களும் பாக்கியவான்கள். C'est pas seulement Marie, ஏன்? nous aussi nous sommes des bienheureux. ஏன்? Pourquoi? ஏன் சொல்லுங்க. Pourquoi? மரியாள் இயேசுவை பார்த்தது 3.5 வருஷம், 33 வருஷம். Marie, elle a vu Jésus pendant 3 ans et demi seulement. நாங்க நித்தியமா இயேசுவை சுமந்து கொண்டே Mais இருக்கிறோம். nous le portons éternellement. வேதம் சொல்லுது, La Bible dit, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், un enfant nous est né, நமக்கு ஒரு குமாரன் un கொடுக்கப்பட்டார், fils nous est donné. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் La இருக்கும், domination reposera அவர் sur son நாமம் épaule. அதிசயமானவர், Son nom est ஆலோசனை c'est கர்த்தர், un conseiller, வல்லமுள்ள பிதா, வல்லமுள்ள தேவன், Dieu puissant, நித்திய பிதா. Père éternel. இத உங்களுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க. Gardez-le en vous. இழந்துடாதீங்க. Ne le perdez pas. வாழ்க்கையில நீங்க எதை இழந்தாலும் பரவாயில்ல. Peu importe ce que vous perdez dans votre கிறிஸ்துமஸ் தினத்துல உங்களுக்கு சொல்றேன் vie. நான், En ce jour de Noël, நீங்க இவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, gardez-le lui. இயேசுவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. Gardez Jésus. உங்களோட கைப்பிடிச்சு நடத்துற ஒருவரானால், நாங்க நம்பி இருக்கிற அப்பா அம்மா சொந்த பந்தம் இல்லை, நாங்கள் நம்பி இருக்கிற இன்றைக்கு எங்களுக்காக பிறந்து யாரை குறித்து கொண்டாடுகிறோமோ அவர் நமக்குள்ள இருந்தா தான் நமக்கு பாதுகாப்பு. S'il y a quelqu'un qui peut nous conduire jusqu'à la fin, pas notre parent, nos amis, mais seulement Jésus-Christ qui est nous et c'est lui qui nous protège. பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க. Gardez-le bien. இழந்துடாதீங்க. Ne le perdez pas. மனுஷர் அதை இழக்க வருவார்கள். Les hommes viendront le prendre. பிசாசு அதை உங்களோட எடுக்க முயற்சிப்பார். Satan essaiera de vous l'enlever. ஏதை இழந்தாலும் Peu importe ce que vous perdez, இயேசு இழந்துடாதீங்க. ne perdez pas Jésus. கண்களை மூடுங்க. Fermez les yeux கண்களை மூடி இந்த ஒரு தீர்மானம் எடு. et prenez une décision. என்னை விட்டு எது போனாலும் Peu பரவாயில்ல, importe, Seigneur, ce que je என்னை perds. விட்டு எது போனாலும் பரவாயில்ல, Peu importe ce que je perds. இயேசு என்னை விட்டு போகக்கூடாது. Seigneur, que Jésus ne parte அல்லேலூயா pas de சொல்லலாம். moi. ஜெபிக்க முந்தி ஒரு கதை சொல்றேன் நான், பாருங்கள். Je vais vous raconter une நான் இதை histoire. கடந்த கிழமை சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன் நான். Je pense que j'ai déjà dit. இந்த ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தை ஒரு ராஜா ஒரு வேறு நாட்டில் அவர் ஒரு கிறிஸ்தவளை கொலை செய்ய ஒரு தூக்கு தண்டனை போடுறது தீர்மானிக்கப்பட்டாச்சு. Il y a un chrétien pour lequel il y a eu un jugement comme quoi on allait le pendre. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 பேரோ 9 பேர் தூக்குக்கு தீர்மானிக்கப்பட்டாச்சு. Une douzaine de personnes qui étaient vraiment. இலங்கையில் இந்த கதையை சொன்னாங்க எனக்கு. C'est au Sri Lanka qu'on m'a raconté cette histoire. ஒவ்வொரு முறையும் அந்த தூக்கில போடைக்கு அந்த தூக்கு தண்டனை கொடுக்கிற சொன்னாரா, நீ இப்பொழுதே இயேசு உனக்கு வேண்டாம், இயேசு இல்லை என்று மறுதலி உனக்கு விடுதலைன்னு சொல்லுவார்கள். Le bourreau qui devait me pendre, il a dit dis que Jésus tu n'en veux pas tout de suite. அந்த அதிகாரி ஒவ்வொரு முறையும் ஒரு ஆளை தூக்கில போடைக்க இப்படி தான் சொல்லுவானா. À chaque fois qu'on allait pendre quelqu'un, on lui disait ça. இல்ல, இயேசுனுடைய ஆண்டவர், Il disait non, c'est இயேசுனுடைய ரட்சகன், c'est Jésus mon நான் sauveur. கிறிஸ்தவன் Je suis chrétien. அந்த சொல்லும் பொழுது ஒரு ஆளை தூக்கில போடுவாங்களா. Et dès qu'il disait ça, on இப்படி le அப்படியே எல்லாரையும் போட எல்லாரும் இல்லை என்று மறுதலிக்காமல் தூக்கில போடுவாங்க. Et un par un, tous ils கடைசியா வந்தவன், il y avait dernier. கடைசியா வந்தவனுக்கு பயம் வந்துடுது. Et celui-là, il a eu peur. அவனை கேட்கிறான் அதிகாரி, Et le roi நீ இப்ப இயேசுவை மறுதலி, maintenant tu renies Jésus. இயேசு இல்லை என்று சொல்லு, Dis qu'il n'y a pas de Jésus. இயேசு கடவுள் என்று சொல்லு, Dis qu'il n'est pas Dieu. இயேசுக்கு எதிராக துப்பு, Dis que crache sur Jésus. அவமானமா பேசு, Parle mal de உனக்கு Jésus. இப்பவே விடுதலை. Maintenant tu seras délivré. பயம் வந்துட்டு அவனுக்கு. Il a eu peur. அவன் சொன்னானாம், Il a dit ஓ இல்ல, non.
எனக்கு இயேசு வேண்டாம், Je veux pas Jésus. இயேசு கடவுள் இல்ல, Je veux pas Jésus. நான் என்ன கொலை செய்யாதீங்க. Ne me tuez pas. அப்படி சொன்ன உடனே அதிகாரி எழும்பினானா. Et tout de suite, le roi s'est ஏன் அப்படி செய்யற? Pourquoi tu dis ça? எல்லாரையும் கேள்வி கேட்டவன் சொன்னா ஏன் இப்படி செய்யற? Et pourquoi on a ஏன் இப்படி சொல்ற? இல்ல எனக்கு பயமா நடக்குது. Il a dit parce que j'ai அந்த அதிகாரி சொன்னானா, Et le bourreau a அந்த இடத்துல என்ன போடு. dit, il a dit mets-moi à cette place. அந்த கட்டளை கொடுத்து அந்த எதிரான அதிகாரி சொன்ன அந்த இடத்துல என்ன தொங்கவை. Et le bourreau il a dit moi எல்லாருக்கும் அதிசயமா போச்சு. Et les autres étaient என்ன அதிகாரி இப்படி சொல்றீங்க? Pourquoi tu dis ça? நீங்களே தண்டனை கொடுத்தனீங்க, Et c'est toi qui as donné le நீங்களே தூக்குல போட்டனீங்க, Et c'est toi qui as pendu. இதை செய்யாதீங்க. இல்ல, Il a dit non. இதற்கு முன்பாக தூக்குல ஒவ்வொருவரையும் போடும் பொழுது À chaque fois que j'ai fait pendre chaque personne, ஒவ்வொருவரும் தூங்கல தொங்கேக்க chaque personne இயேசு இயேசு என்று சொல்லும் பொழுது quand ils ont dit Jésus, Jésus, ஒவ்வொருடைய தலையிலும் ஒரு தூதன் வந்து ஒரு கிரீடத்தை வைக்கிறத பார்த்தேன்னா, j'ai vu qu'un ange est descendu poser une couronne sur chaque tête. அந்த தூக்குல தொங்குற டைம்ல Au moment où ils étaient pendus, ஒவ்வொரு மனுஷன் மேலும் sur chaque homme, ஒரு தூதன் வந்து தலையில கிரீடம் முடி கிரீடத்தை வைக்கிறத j'ai பார்த்தேன்னா, vu qu'il y avait une couronne qui était posée sur la tête. நான் எல்லாரும் தலையில அப்படி ஒவ்வொன்றாக வச்சு நான் பார்த்தேன்னா, Et j'ai vu cela posé. எனக்கு தெரியும் இயேசு ஜீவிக்கிறவர், Moi je sais que Jésus vit. எனக்கு தெரியும் இயேசு உண்மையானவர். Moi je sais que Jésus est vrai. அந்த இடத்துல என்ன போடுங்கள், Mettez-moi à cet நான் endroit. செத்தாலும் பரவாயில்ல, Même si je meurs, c'est pas என்று grave. நான் கண்ணால பார்த்தேனா Parce que j'ai vu de இயேசு mes தான் தெய்வம் என்று சொல்லி yeux. Jésus est Dieu. அவனுடைய இடத்துல இவனை தூக்கில போட்டு இவனுக்கு இந்த கிடம் கிடைச்சு என்று அவன் அறிக்கை செய்கிறான். Et le bourreau, il a pris la place de celui qui devait être எல்லாம் pendu. இழக்கலாம் ஐயா, எல்லாம் இழக்கலாம். Tout peut se passer. இயேசு இழக்காதீங்க, Et pas perdre கண்களை rien. மூடி தீர்மானம் படி, Mais dites, prenez une என்ன décision. மன்னிங்க ஆண்டவரே, Seigneur, pardonne-moi. என்னுடைய அவிசுவாசத்தை மன்னிங்க, Pardonne mon incrédulité. என் பலவீனத்தை மன்னிங்க, Pardonne mes faiblesses. என் குறைய மன்னிங்க, Pardonne mes défauts. என் பாவத்தை மன்னிங்க. Pardonne mes péchés. சொல்லுங்க, இயேசுவே Dites, Jésus, என்னை விட்டு போகாதீங்கப்பா, ne me quitte pas. என்னோட இருங்க Reste avec moi. ஆண்டவரே, என்னை விட்டு போயிடாதீங்க, Seigneur, ne me quitte pas. என்னோட இருங்க ஆண்டவரே கத்தாவே. Seigneur, reste avec moi. நீங்க ரட்சகராக பெற்ற இயேசுவே Seigneur, vous qui avez reçu un sauveur, தூக்கி போற்றுங்க, பணிந்து கொள்ளுங்க, prosternez-vous et அவரை adorez. இழந்துடாதீங்க. Ne le perdez என்ன கஷ்டம் வந்தாலும், Quelles que soient les என்ன difficultés, துன்பம் வந்தாலும், quelles que soient les souffrances, என்ன பாடுகள் என்ன வேதனை வந்தாலும், quelles que soient les difficultés et les souffrances, நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு, il y a une vie éternelle. நித்திய பிதாவோட ஒரு வாழ்க்கை உண்டு, Il y a une vie éternelle avec le Père. நித்திய ராஜ்யத்தில் ஒரு வாழ்க்கை உண்டு. Il y a une vie avec le Père. அந்த வாழ்க்கையில சேரும்பரையும் நித்திய பிதா நம்ம நடத்துவார். Le Seigneur Dieu notre conduira jusqu'à la fin. ஆலோசனை கர்த்தர் நம்ம நடத்துவார். Dieu conseiller nous conduira. சர்வ அதிகாரம் உள்ள தேவன் நம்ம Le நடத்துவார். Dieu qui a toute autorité nous அதிசயமான தேவன் நம்ம conduira. நடத்துவார். Le Dieu qui est வல்லமுள்ள தேவன் நம்ம le Dieu நடத்துவார். puissant nous conduira. சமாதான பிரபு நம்ம Le நடத்துவார். prince de la paix nous conduira. நாங்கள் மறதலிக்க கூடாது இயேசுவை, Nous devons இயேசு இழக்க கூடாது. நாங்கள் jamais nous devons. ஆண்டவரே எங்களோட கூட இருக்கும்படியாக கூட இரும் ஆண்டவரே, Seigneur, reste avec nous. எங்களோடு கூட இரும் ஆண்டவரே. Reste avec nous, Seigneur. இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில மன்றாடுகிறோம், En ce Noël, nous te எங்கள் அறியாமைகளை மன்னியும், Seigneur, pardonne எங்கள் பிள்ளைகளை மன்னியும், Pardonne nos faiblesses. எங்கள் பாவங்களை மன்னியும். nos péchés. இயேசுவே, Jésus, சமாதான பிரபுவே, prince de la ஆலோசனை கர்த்தாவே, merveilleux conseil. எங்கள் உள்ளங்கள்ல உலாவும், Toi qui connais எங்கள் வாழ்க்கையில உலாவும், viens dans notre vie. எங்கள் வீடுகள்ல உலாவும், Viens dans nos maisons. எங்கள் சமுதாயத்துல உலாவும் ஆண்டவரே, Viens dans toutes les choses. எங்கள் சபையில உலாவும் Viens dans ஆண்டவரே. nos églises. இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு ஆத்துமாவும் Aucune âme ici நீங்க இல்லாம வாழக்கூடாது ne vive sans toi. ஆண்டவரே. Merci Seigneur. எங்களுக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறீர், Seigneur, que tu எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறீர், habite en nous. எங்கள் ஆண்டவராய் இருக்கிறீர். Seigneur, reste avec இதுவரையில் நடத்தின ஆண்டவர் Dieu qui nous a conduits jusqu'à இனியும் présent. கைவிடாமல் நடத்துவீங்க. Encore maintenant, tu nous abandonnes. நேற்றும் இன்றும் என்றும் எங்களுடைய நித்திய பிதா இயேசு கிறிஸ்து, Notre Père éternel, hier, aujourd'hui et நேற்றும் இன்றும் என்றும் எங்களுடைய வாழ்க்கையில மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. dans le parole du Seigneur qui ne change pas de parole. எங்களுக்காக பிறந்தது மாத்திரமல்ல, எங்களுக்காக பிறந்து எங்களுக்காக பாடுகள் அனுபவிச்சு எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவர் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். Si quelqu'un qui vit encore aujourd'hui, c'est notre Seigneur Jésus-Christ. உங்களுக்கே நாங்கள் கனம் துதி மகிமை செலுத்துகிறோம். L'honneur et la gloire. இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறோம், Nous te le disons. இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறோம், Merci en Jésus. இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறோம். Merci à Jésus. எங்கள் வாழ்க்கைக்காக நன்றி சொல்லுகிறோம். Merci pour ta parole. எங்கள் வாழ்க்கையை ஒளியாக மாற்றின இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுவோம். எங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் கொடுத்த இயேசுக்கு நன்றி சொல்லுவோம். எங்கள் வாழ்க்கையை கண்காணிக்கிற இயேசுக்கு நன்றி சொல்லுவோம். எங்கள் வாழ்க்கையின் நித்திய பிதாவுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆலோசனை கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். Merci Seigneur. சமாதான பிரபுவுக்கு நன்றி சொல்லுகிறோம். Merci pour le prince. Glory, glory, glory. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்களுக்கு ஜீவன் கொடுத்த நல்ல பிதாவே. Au nom de Jésus. ஆமென். அல்லேலூயா சொல்லலாரும், Alléluia. அல்லேலூயா சொல்லலாரும், Alléluia. அல்லேலூயா சொல்லலாரும். Alléluia. ஏதை இழந்தாலும் இவரை இழக்காதீங்க. Peu importe ce que vous perdez, Alléluia. ne le perdez pas lui. ஒரு பக்தன் சொல்லுகிறார், Un homme pieux dit ainsi. சிறு வயதுல
நான் வேதத்தை சுமந்தேன். J'ai porté dans ma முதிர் jeunesse வயதுல la parole. வேதம் என்ன சுமந்தேன். Et quand je suis âgé, c'est la parole. வேதம் இல்ல, நாம நம்பின ஆண்டவர் நம்ம சுமப்பார். Notre Dieu en qui nous avons mis confiance. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Que Dieu vous bénisse. பக்கத்தாளுக்கு சொல்லுங்க, Dites à votre voisin. இயேசு உங்களோட இருக்கும் வரையும் Tant que Jésus est avec toi, நீங்க தனியா இல்ல. tu n'es pas seul. நீங்க தனியா இல்ல. Tu n'es pas seul. சொல்லுங்க பக்கத்தாளுக்கு, இயேசு உங்களோட இருக்கும் வரையும் Tant que Jésus est avec toi, நீங்க தனியா இல்லவே இல்ல. tu n'es jamais seul. சொல்லுங்க பக்கத்தாளுக்கு, Tu le dis. இயேசு இருக்கும்போது Tant que Jésus est là, உங்களுக்கு ஆசீர்வாதம், tu seras béni. உங்களுக்கு பாதுகாப்பு, Tu seras protégé. உங்களுக்கு சுகம், Tu auras la guérison. உங்களுக்கு செழிப்பு, Tu auras la prospérité. உங்களுக்கு நிறைவு, Tu auras la plénitude. உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம். Et tu auras அல்லேலூயா la சொல்றாரு. bénédiction. கைகளை தட்டுவோம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு. God bless you. Que Dieu vous bénisse. God bless you. God bless you. Dieu vous bénisse. எங்களுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. Tous nos vœux de joyeux Noël pour vous. உங்களுடைய ஆண்டவர் நிறைவாய் Que ஆசீர்வதிப்பார். le Seigneur vous bénisse pleinement. வந்துகிற எல்லாரையும் நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். Je bénis tous par le nom de ஒரு Jésus. அப்போஸ்தலனா நின்று, En tant qu'apôtre, ஒரு தீர்க்கதரிசியா நின்று, en tant que prophète, ஒரு ஊழியக்காரனா நின்று, en tant que serviteur, ஒரு தகப்பனாக நின்று, en tant que père, என் உள்ளத்திலிருந்து tout mon cœur, உங்கள் அத்தனை பேரையும் நான் tous, வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். je vous bénis et நீங்க je bénis. சகலரும் ஆஸ்வாதமாக இருப்பீர்கள். Que tous vous soyez bénis. ஆமென். நன்றி சொல்ல முடியாது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாரும்.